வணக்கம். பாப்கார்ன்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியா உட்காந்துக்கோங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசியல்லயே ஒரு பிரம்மாண்டமான புது ஆக்ஷன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல ஹீரோ மாஸா இருக்காயே, பஞ்ச் டயலாக்லாம் தெரிக்குது. ஆனா படத்தோட கதை அது எங்க இருக்குன்னு டைரக்டருக்கே ஒருவேளை தெரியாதோ என்னவோ. சரி வாங்க இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூக்குள்ள போலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல எப்பவுமே சினிமாவும் அரசியலும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சது. அதை பிரிக்கவே முடியாது. அது ஒரு மாதிரி ஒரு விசித்திரமான காக்டெயில் மாதிரி. அப்போதைக்கு குடிக்கும்போது செம கிக்கா இருக்கும். ஆனா அடுத்த நாள் ஹேங் ஓவர்ல தலை தான் சுத்தும். இப்போ அதே காக்டெயில்ல ஒரு புது இன்கிரீடியன்ட் வந்து கலந்துருக்கு. சரி, இப்போ வாங்க மெயின் மேட்டருக்கு வருவோம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச நடிகர் விஜய் இப்போ அரசியல்ல என்ட்ரி கொடுத்திருக்காரு. போஸ்டர், பேனர்னு எல்லாமே அமர்க்கலமா இருக்கு. சரி, இந்த புது ஹீரோவோட கிராண்ட் ஓப்பனிங் சீன் மட்டும் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம் வாங்க. படத்தோட சீனே பட்டைய கிளப்பிச்சுன்னு தான் சொல்லணும். விஜய் அவரோட அரசியல் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் சுருக்கமா டிவிக்கேன்னு பேர் வச்சு அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த ஒரு நிமிஷம் சோஷியல் மீடியாவே ஷாக் ஆகி ஃபியூஸ் போன மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே இன்டர்நெட் ரெண்டா பொளந்து ஒரு உள்நாட்டு போரே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் ரசிகர்கள் #தளபதி ஃபார் சிஎம்னு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணி தெருக்கி விட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் கண்டென்ட் கொடுத்த தெய்வமேன்னு அவரை ட்ரோல் பண்ணி தெருக்கி விட்டாங்க. அதாவது கரெக்டா ஒரு 50-50 மேட்ச். ஓகே, ஹீரோ என்ட்ரி மாசா தான் இருந்துச்சு. விசில், கைத்தட்டல்னு எல்லாம் பறந்துச்சு. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு படத்துக்கு ஓப்பனிங் சீன் மட்டும் போதுமா? திரைக்கதை, வசனம், முக்கியமா பாலிசின்னு ஏதாவது இருக்கணும் இல்லையா? வாங்க அதை கொஞ்சம் உள்ள போய் பாப்போம். மேடை ஏறினாரு, மைக்க பிடிச்சாரு, ஒரு நிமிஷம் அப்படி ஒரு கேப் விட்டு அப்படியே ஹீரோ மாதிரி சொன்னாரு, நம்ம பயணம் ஆரம்பம். ஹாப்பாடா, என்ன ஒரு பில்டப். ஆனா அந்த டயலாக் முடிஞ்சதும் ஒரு அமைதி வந்துச்சு. அங்கதாங்க அசல் காமெடியே ஒளிஞ்சிருந்துச்சு. டைலாக் கேட்கறதுக்கு சூப்பரா தான் இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா சரி சார், பாலிசி என்ன, உங்க திட்டம் என்ன அப்படின்னு கேட்டா பதில் மட்டும் 2G நெட்வொர்க்ல வீடியோ பஃபர் ஆகிற மாதிரி லோட் ஆகிட்டே இருக்கு. பாஸ், இது நிஜ அரசியல். வெறும் பிஜிஎம் போட்டு மேட்டரை ஓட்ட முடியாது. இந்த ஸ்லைட பாத்தீங்கனாலே உங்களுக்கு மொத்த கதையும் புரிஞ்சிரும். சினிமாவில் அவர் ஒரு ஒன் மேன் ஆர்மி. வந்தாரு, பார்த்தாரு, ஜெயிச்சாரு. ஆனா அரசியல்ல வந்தாரு, பார்த்தாரு, அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு கூகுள் மேப்ஸ்ல வழி தேடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. உண்மையே சொல்லணும்னா இந்த முழு அரசியல் என்ட்ரியுமே ஒரு பிரம்மாண்ட படத்தோட ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்கு. ஸ்லோ மோஷன் ஷாட் இருக்கு, மாசான டயலாக் இருக்கு, தெரிக்க விடுற பிஜிஎம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டா அது மட்டும் யாருக்குமே தெரியல. சரி, ஒரு படத்துல ஹீரோ மட்டும் இருந்தா போதுமா சொல்லுங்க? சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தங்க வேணாமா? இங்க அந்த முக்கியமான ரோலை பண்றது நம்ம ரசிகர் பட்டாளம் தான். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கே, அப்பப்பா, அது ஒரு தனி காமெடி ட்ராக்னே சொல்லலாம். சோஷியல் மீடியால இவங்க பண்ற அலப்பறைக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. இவங்க போடுற ஒவ்வொரு போஸ்டும் ஒவ்வொரு கமெண்ட்டும் ட்ரோல் பண்றவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. உண்மையில இவங்களோட இந்த அரசியல் ஆர்வம் ஒரு தனி ட்ரோல் திருவிழாலே நடத்துது. இப்ப பாருங்க, நீங்க அவங்க கிட்ட போய் நாட்டுல ஊழலை எப்படி ஒழிக்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் ரொம்ப சிம்பிள். அதெல்லாம் தளபதி பார்த்துப்பாரு. சரி, பொருளாதார திட்டம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா தளபதி கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. அது என்ன பிளான்னு சொல்ல முடியுமா? தளபதி சொன்னா அது சரியா தான் இருக்கும். அடேங்கப்பா, என்ன ஒரு தெளிவான ஆழமான பதில்கள். ஆனா இந்த ஒரு பாயிண்ட நம்ம ரொம்ப நல்ல நோட் பண்ணணும். ஏன்னா இது ஏதோ ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு முட்டி மோதி டிக்கெட் வாங்குற விஷயம் கிடையாது. இது ஒரு மாநிலத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு பெரிய விஷயம். அந்த சீரியஸ்னஸ் மட்டும் எங்க போச்சுன்னு தான் தெரியல. இப்போ நாம இந்த அனாலிசிஸோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த மொத்த அரசியல் என்ட்ரியுமே ஒரு ஸ்கிரிப்டே இல்லாம ஸ்பாட்ல எடுக்கிற ஒரு இம்ப்ரோவைசேஷன் படம் மாதிரி இருக்கு. டைரக்டர் ஆக்ஷன் சொல்லிட்டாரு, ஆனா என்ன நடிக்கணும்னு ஹீரோவுக்கே தெரியாத ஒரு நிலைமை. ஆமா, ஒத்துக்கிறோம், ட்ரெய்லர் பிரமாதமா தான் இருக்கு. விஷுவல்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பர். ஆனா ஒரே ஒரு கேள்வி, ட்ரெய்லரை மட்டுமே வச்சு ஒரு முழு படத்தையும் ஹிட் ஆக்க முடியுமா? இப்போ எல்லா ஆடியன்ஸும் கேட்கிற ஒரே கேள்வி இதுதான். சரி, ட்ரெய்லர் ஓகே, ஆனா மெயின் பிக்சர் எப்ப ரிலீஸ் ஆகும்? தெளிவான கொள்கைகள், உறுதியான திட்டங்கள் அப்படிங்கிற அந்த முழு நீள திரைப்படம் எப்ப தியேட்டருக்கு வரும்னு தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாக்ஸ் ஆஃபீஸ் எச்சரிக்கைனே சொல்லலாம். வெறும் ஹீரோவோட மாஸ் அப்பீல மட்டுமே நம்பி படம் எடுத்தா அதோட கிளைமேக்ஸ் ஒரு பெரிய ஃப்ளாப் ஆயிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரசியல்ங்கிற தியேட்டர்ல மக்கள் வெறும் ஃபேன்ஸ் கிடையாது, அவங்க தான் கிரிட்டிக்ஸ். இந்த மொத்த மேட்டரையும் ஒரே வரியில சுருக்கமா சொல்லணும்னா, இது எப்படியாவது பிகில் படத்தோட ஒரு அரசியல் வருஷனை மட்டும் ஆகிடக்கூடாது. ஏகப்பட்ட பில்டப், பயங்கர சத்தம், ஆரவாரம்னு எல்லாம் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள சப்ஸ்டன்ஸ் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. சரி, இப்ப வாங்க இறுதி கட்டத்துக்கு வரும். இந்த அரசியல் சினிமா ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஆகுமா, இல்ல பாக்ஸ் ஆஃபீஸ்ல மண்ண கவ போகுதா? வாங்க கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பாப்போம். நம்மளோட ஒன்லைன் ரிவ்யூ என்னன்னா இதுதான். அரசியலுங்கிறது ஒரு சினிமா செட்டு கிடையாது. நிஜமான மக்கள் பிரச்சனைகளை வெறும் பஞ்ச் டயலாக் பேசி தீர்த்த முடியாது. அதுக்கு தெளிவான தீர்வுகள் வேணும், டயலாக் மட்டும் பத்தாது. விஜயும் சரி, அவரோட கட்சியும் சரி, இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒரு தெளிவான திட்டத்தோட வர்ற வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு இது ஒரு செம்மையான என்டர்டைன்மெண்ட். இன்னும் சொல்ல போனா ஒரு அருமையான ட்ரோல் மெட்டீரியல். இப்போ இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுறேன். ஆடியன்ஸான நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜயோட இந்த அரசியல் என்ட்ரிங்கிற படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டரா ஹிட் அடிக்குமா, இல்ல முதல் நாளே தியேட்டரை விட்டு தூக்கப்படுற ஒரு டிசாஸ்டர் ஃபிளாப் ஆகுமா? என்ன நடக்குதுன்னு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட்டுக்காக நாமளும் காத்திருப்போம்.